ஊட சொல்லி கெடுக்கிறாருன்னு சொன்னால் தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யக்கூடிய பெரிய துரோகத்தை வந்து விஜய் செய்கிறாரு. அது பெரிய பெரிய தவறு. அதை பின்னாடி அனுபவிப்பார். நீங்க சொல்லுங்க சார், தாவேகா வந்து எவ்வளவு பாதுகாப்பு இருக்கு குறிப்பா பெண்களுக்கு? பெண்களுக்கான அனைவருக்கும் வணக்கம். கௌசர் பானு, நான் காஞ்சிபுரம் மாவட்டத்தில். பெண்களுக்கான பாதுகாப்பை வேற எந்த கட்சியினரும் பேசக்கூட முடியாத அளவுக்கு ஒரு பாதுகாப்பை அளிக்கக்கூடியது நம்மளுடைய தாவேகா. அண்ணா பேசுறாரு, அண்ணன் முன்னாடி பார்க்கணும், இந்த கூட்டத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கவனிப்பு கூட இல்லாமல் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து மக்களுக்கு தாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஜக்கை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு இடமா தேடி தேடி அவங்க அதாவது அவங்களுக்கு எந்த பிரதிபலனும் இதில் இல்லை, அவங்களுக்கு தண்ணீர் மட்டும் கொடுத்தா போதும் அப்படிங்கிறதுக்காக இந்த உறவுகள் இதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. இது மாதிரி கொஞ்சம் நிறைய பேர் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அது வந்து கொள்கை கூட்டம், அதனால தான் வந்துச்சு. இதே வந்து கோமாளி கூட்டம்னா அது நடந்திருக்காது, பைப்பை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அதை பின்தொடர ரசிகர்களுக்காகவும் தொண்டர்களுக்காகவும் தான் நான் இந்த பேச்சு. என் பேர் சோஃபியா. நாங்கள் எல்லாருமே வந்து விஜய் ஃபேன்ஸாக இருந்து அந்த இதுலேருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். எந்த சூழ்நிலையிலும் வந்து தலைவர் காசு கொடுப்பாரு அந்த மாதிரி நினச்சி வரல. இது எல்லாமே தானாக சேர்ந்த கூட்டம். விஜயன ரசிகர்களுக்காக ஒரு 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 பார்வைக்காக ஒரு பேச்சு பேசுகிறேன். விஜயனை பற்றி பார்த்திங்கன்னா எல்லா அரசியலை பற்றி பேசுகிறாருங்க சொல்ல முடியாது. தன்னிலம் இல்லாத அரசியலை வந்து பேசுகிறவங்க அரசாளணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா காவிரி நீர் குறித்தோ முல்லை பெரியார் குறித்தோ பாலாறு குறித்து அண்ணன் விஜயன் வந்து தெளிவாக பேச மாட்டேங்கிறாரு. அந்த கேள்வி நீங்கள் கேட்குறீங்கன்னாவே அது இல்லைன்னு தானே அர்த்தம். அது நாங்கள் ஒரு நம்பிக்கை இருக்கிறனால தானே இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். இந்த சூழ்நிலையில் விஜய் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யக்கூடியது பெரிய துரோகம் தான் நான் சொல்லுவேன். அப்போ அவருக்காக நாங்கள் வரமாட்டோமா? இது எவ்வளோ பெரிய மாற்றம். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே ஒரு மாற்றமாக அமையும். மக்களுக்கு நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்கணும்னு சொல்லி அண்ணன் சீமான் முயற்சி பண்ணும்போது விஜய் வந்து வந்து அந்த ஓட்டுகளை பிரித்து தமிழ் தேசியத்தை இது ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய துரோகத்தை தான் விஜய் பண்ணுறாருன்னு சொல்லி. ஐயா, இந்த கருத்துக்கு சரியான பதில் சொல்லணுமா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது கொள்கை கூட்டமாக இருந்த கட்டி தான் சேரெல்லாம் சரியான விதத்தில் அங்கே ஏறி இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த நிகழ்வில் ஒரு புகைப்படம் காமிக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த கூட்டம் நடைபெறும்போது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அதாவது வந்து இந்த நேரத்தில் எல்லாத்துக்கும் தானே தாகம் அடைச்சிச்சு. அண்ணன் பேசுகிறாரு, அண்ணன் முன்னாடி பார்க்கணும், இந்த கூட்டத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கவனிப்பு கூட இல்லாமல் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து மக்களுக்கு தாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஜக்கை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு இடமா தேடி தேடி அதாவது அவங்களுக்கு எந்த பிரதிபலனும் இதில் இல்லை, அவங்களுக்கு தண்ணீர் மட்டும் கொடுத்தா போதும் அப்படிங்கிறதுக்காக இந்த உறவுகள் இதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. இது மாதிரி கொஞ்சம் நிறைய பேர் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அது வந்து கொள்கை கூட்டம், அதனால தான் வந்துச்சு. இதே வந்து கோமாளி கூட்டம்னா அது நடந்திருக்காது, பைப்பை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. விஜயன ரசிகர்களுக்காக ஒரு ஒரு பார்வைக்காக ஒரு பேச்சு பேசுகிறேன். விஜயனை பற்றி பார்த்திங்கன்னா எல்லா அரசியலை பற்றி பேசுகிறாருங்க சொல்ல முடியாது. தன்னிலம் இல்லாத அரசியலை வந்து பேசுகிறவங்க அரசாளணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா காவிரி நீர் குறித்தோ முல்லை பெரியார் குறித்தோ பாலாறு குறித்தோ அண்ணன் விஜயன் வந்து தெளிவாக பேச மாட்டேங்கிறாரு. இங்கே இருக்க சும்மா மேல்படையாக சும்மா கல்வியை நான் தருவேன், மருத்துவத்தை தருவேன்னு மேல்படையாக பேசுகிறாரு தவிர்த்து அறிவார்ந்த ஒரு கருத்தை வந்து விஜயனை பேசுறது கிடையாது. அதை பின்தொடர ரசிகர்களுக்காகவும் தொண்டர்களுக்காகவும் தான் நான் இந்த பேச்சு. நீங்க சொல்லுங்க சார், தாவேகா வந்து எவ்வளவு பாதுகாப்பு இருக்கு குறிப்பா பெண்களுக்கு? பெண்களுக்கான அனைவருக்கும் வணக்கம். கௌசர் பானு, நான் காஞ்சிபுரம் மாவட்டத்தில். பெண்களுக்கான பாதுகாப்பை வேற எந்த கட்சியினரும் பேசக்கூட முடியாத அளவுக்கு ஒரு பாதுகாப்பை அளிக்கக்கூடியது நம்மளுடைய தாவேகா. எப்படி பாக்குறீங்க? நான் தான் தாய் மாமன் அப்படின்னு உரிமையோட தளபதி விஜய் சொல்றாரு. நிச்சயமா நம்மளுடைய தாய்மார்கள்லாம் சொல்றாங்க இல்லையா, அவர் வந்து எனக்கு அண்ணனா தம்பியா தோழனா. இப்போ நாங்கள்லாம் சொல்றோம் எங்களுக்கு வந்து தோழராக இருக்காங்கன்றது. அப்போது அடுத்த ஜென்ரேஷன் அவங்களுக்கு கண்டிப்பாக என்னதுவாக இருக்க முடியும், ஒரு அரவணைச்சு அன்பாக பாசமாக அண்ட் தென் எந்த ஒரு தீங்கும் விளைவிக்காத. இந்த கேடு கெட்ட திமுக அரசு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, பெண்களுக்கு கல்வி விருதுகள் கொடுக்கும் விழாவில் நம் வீட்டு பெண்களை கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில் அவங்க எப்படி பேசுகிறாங்க, அதையெல்லாம் புறக்கணித்து எல்லா பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் எல்லாருக்குமே எங்கள் விஜய் அண்ணன் தாய்மார் தான், தாய் மாமன் தான் அப்படின்றத அவர் உறக்க சொல்லியிருக்காரு. குறிப்பா வந்து முஸ்லீம்ஸ் ஓட்டு வந்து ஒரு காலம் விஜய்க்கு கிடைக்காது அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. ஏன்னா படங்கள்ல வந்து தவற சித்தரிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி திமுக அதிமுக சொல்றாங்க. சார், நீங்க ஒரு முஸ்லீம் பெண்ணா எப்படி பாக்குறீங்க? படங்கள்ல நிறைய பேர் நிறைய விஷயங்களை சித்தரிக்கிறாங்க, நீங்களே சொன்னீங்க, அது சித்தரிக்கப்படக்கூடிய விஷயங்கள் நேரில் நம்ம பார்க்குறோம்.
எங்கள் விஜய் அண்ணா மார்த்தட்டி சொன்னார் என்னன்ட்டு முஸ்லீம் இனத்தவருடைய அவங்களுடைய அந்த பிரித்தாளும் கொள்கையை வந்து நாங்கள் என்றைக்குமே இந்த தமிழ்நாட்டில் அனுமதிக்கவே மாட்டோம்னு சொல்லிட்டு அந்த கேட்கும்போது எப்படி இருந்துச்சு அவங்க சிஸ்டர்? ரொம்ப மோடிஜி பெருமையாகவும் கர்வமாகவும் இருந்தது. எங்களுக்காக வேறு எக்கட்சியினர் நிற்கிறாரோ இல்லையோ எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தளபதி வெற்றி தலைவர் விஜய் அண்ணன் நிற்பார்கள் என்பது. கேடிஜியை இதை விட வேற யாராலும் என் பேர் சோஃபியா. நாங்கள் எல்லாருமே வந்து விஜய் ஃபேன்ஸாக இருந்து அந்த இதுலேருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். எந்த சூழ்நிலையிலும் வந்து தலைவர் காசு கொடுப்பாரு அந்த மாதிரி நினச்சி வரல. இது எல்லாமே தானாக சேர்ந்த கூட்டம். ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள், எல்லாம் வயசானவங்கள எல்லாமே யூத்து. ஏன் விஜய் பிடிக்குதுன்னா கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை அவரால் கொண்டு வர முடியுன்ற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குது. அதனால தான் இவ்வளோ பேரும் நாங்கள் ஒற்றுமையாக இங்கே வந்திருக்கோம். இந்த மாதிரி மாநாடு இனிமேல் நடக்குமான்னு டவுட்டு. ஆனால் நம்ம கட்சியில் கண்டிப்பாக இதுக்கு மேலேயே நடக்குன்றது எங்களுடைய ஆணித்தனமான நம்பிக்கை. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க வேணால் அப்படி இருந்திருக்கலாம். இனிமேட்டு இருக்கவங்க இப்போ இந்த கூட்டத்தில் இருக்கவங்க நிச்சயமாக அப்படி இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாமே வந்து வாலண்டியர்ஸாக தான் வந்திருக்கோம், விருப்பப்பட்டு தான் வந்திருக்கோம். எல்லா விதத்துலையுமே பாதிக்கப்படுறது பெண்கள் தான். அதுக்கு வந்து ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் வந்துட்டு விஜய் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்தார். அதுக்கு பெண்களை முன்னேற்றத்துக்கு அவர் கண்டிப்பாக பாடுபடுவார். அதுக்கு எங்கள் கூட எவ்வளோ சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க பாருங்கள். எல்லாமே எங்களுக்கு முன்னாடி அது அந்த கேள்வி நீங்கள் கேட்குறீங்கனாவே அது இல்லைன்னு தானே அர்த்தம். அது நாங்கள் ஒரு நம்பிக்கை இருக்கிறனால தானே இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். இவங்கள்ட்ட இது கிடைக்குன்றனால தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். அதனால் கண்டிப்பாக இந்த ஆட்சி வந்து பெண்களுக்கான ஒரு மறுமலர்ச்சி ஆட்சியாக கண்டிப்பாக இருக்கும். ஒரு ஏழ்மையில் இருக்க எல்லா மக்களுக்குமே ஒரு சமதள வாழ்க்கையை கொடுக்கும் இந்த கண்டிப்பாக இந்த ஆட்சி. எல்லாருமே தளபதி ஃபேன்ஸுன்னு ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம். அவர் அன்பை தாண்டி அவர் நிச்சயம் மக்களுக்கு இவ்வளோ இதை தூக்கி போட்டுட்டு வந்திருக்காருல்ல, அப்போ அவருக்காக நாங்கள் வரமாட்டோமா? இது எவ்வளோ பெரிய மாற்றம். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே ஒரு மாற்றமாக அமையும். ஒரு கட்டுக்கோப்போட, ஒரு ஒழுக்கமாக, மக்களோட ஒரு உயிர்மை நேயம், மனித நேயத்தோட ஒரு வழிநடத்தி போகிற ஒரு கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சியை எதிர்த்து ரெண்டு செய்யக்கூடிய அநியாயங்களையும் அட்டூழியங்களும் கொள்கை அதாவது கொள்ளையடிக்கிறதையும் எதிர்த்து இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல அரசியலை தரணும், வருங்கால சந்ததியருக்கு ஒரு நல்ல அரசியலை கொடுக்கணும்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் அண்ணன் சீமான் தலைமையில் நாம் தமிழர் கட்சி போராடி ஒரு மக்களை ஒரு வீர் கொண்டு ஒரு எழுச்சியாக எழும்புகிற நேரத்தில் விஜய் வந்து ஊட வர்றாருன்னு சொன்னால் எல்லா பேருமே அரசியல் தொடங்கலாம், தப்பு இல்லை, தவறு இல்லை. ஆனால் இந்த சூழ்நிலையில் விஜய் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யக்கூடியது பெரிய துரோகம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ரசிகர்கள்ங்கிற வாக்குங்கிறத வச்சுக்கிட்டு அந்த ரசிகர்களுக்கு நல்ல அரசியல் அறிவு ஊட்டாமல் அந்த ரசிகர் ஓட்டை அப்படியே வாங்கி நம்ம இது எல்லாம் அதாவது வந்து எழுச்சி பெறக்கூடிய ஒரு தமிழ் தேசிய கட்சியை வந்து அவர் கெடுக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். இதை வந்து விஜய் அவர்கள் சிந்திக்கணும். ஒரு மக்களுக்கு நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்கணும்னு சொல்லி அண்ணன் சீமான் முயற்சி பண்ணும்போது விஜய் வந்து வந்து அந்த ஓட்டுகளை பிரித்து தமிழ் தேசியத்தை இது ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய துரோகத்தை தான் விஜய் பண்ணுறாருன்னு சொல்லி செய்கிறாருன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் இந்த கிராம பக்கம்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மேயிற மாடம் நக்கிற மாடு எடுத்த கதையாக. இளைஞர்கள்லாம் ஒரு அணியில் சேர்ந்து தமிழ் தேசியங்கிற ஒரு பாதையில் நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கும்போது விஜய் வந்து சொருகிறாருன்னு சொன்னால் அது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு கேடாத்தையும் வந்து அவர் சொருகிறாரா தான் நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் இது மொத்தத்தில் இது கெடுக்கிறார். அவர் வந்து நல்ல ஒரு வழி நடத்தி இளைஞர்களை கொண்டு போகக்கூடிய அறிவு இதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி யாரோ புஷியானந்துன்னு தெரில, பின்னாடி உள்ள யாரோன்னு தெரில, விஜயை வந்து எலெக்ஷன் வரைக்கும் மீடியாட்ட ப்ரெஸ் மீட்டு கொடுக்காதீங்க, எங்கேயும் வாய் திறந்து பேசிடாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஏதோ வாய் போட்டு ஏதோ போட்டிருக்காங்க. ஏன்னு சொன்னால் இவருக்கு அந்தளவுக்கு அரசியல் பக்கம் அரசியல் அறிவு கிடையாது. மீடியாக்கள்கிட்டையோ இல்லை பத்திரிகைகிட்டையோ தொடர்ச்சியாக கேள்வி கேட்டாங்கன்னு சொன்னால் இவருக்கு பேச தெரியாது, ஒழுங்காக பதில் சொல்ல தெரியாது, கொள்கை கோட்பாடு கிடையாதுனால ஏதாச்சும் வார்த்தையில் முன்னப்பின விட்டு மாட்டிக்கிடுவார். அதனால் வந்து இந்த ரசிகர் ஓட்டு உனக்கு கிடைக்காம போயிடும். அதனால் வந்து ப்ரெஸ் மீட்டோ பத்திரிகையாளர் சந்திப்பாக நடத்தாத, அப்படியே ரசிகர்கள் வாக்க வந்து ஓட்டாக வந்து இதில் கன்வெர்ட் பண்ணிக்க
அப்படின்னு சொல்லி விஜய்க்கு யாரோ ஐடியா கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்தளவில் நான் விஜய் படத்தை ரசிப்பேன். ஆனால் இந்த இதை பொறுத்தளவில் விஜய் வந்து தமிழக மக்களுக்கு செய்யக்கூடிய பெரிய துரோகம். இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி இதை வந்து அவர் ஊட சொல்லி கெடுக்கிறாருன்னு சொன்னால் தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யக்கூடிய பெரிய துரோகத்தை வந்து விஜய் செய்கிறாரு. அது பெரிய பெரிய தவறு. அதை பின்னாடி அனுபவிப்பார்.